Best of three. பா வாங்கப்பா வீட்டுக்கு ஆ சாப்பிட அந்த கொஞ்சம் கொடுங்களா புதிட்டு வாங்க வாங்க அம்மா அம்மா ஏய் ம் இல்லை சாப்பிட்டான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சாப்பிட்டேன்னா குடிக்காது இதுதான் வாங்க வாங்க டீ வாங்க நான் ஒன்று கேட்டேன் மிஸ் பண்ணுங்கம்மா எல்லாரும் வெத்துக்கிறோங்க ஒரு பொம்பளை பிள்ளை வெத்து கொடுங்க ரொம்ப பிள்ளை Best பண்ணுங்க ஹாய் காய்ஸ் இன்னைக்கு எங்க ரெண்டு பேத்தோட வெட்டிங் anniversary ஸோ அப்பா அம்மா ஃபோர்த்தில் ம் ஃபோர்த் வரைக்கும் என்ன சரி ஃபோர்த் வெட்டிங் anniversary அப்பா அம்மா கிட்ட blessing வாங்கியாச்சு வாங்கியாச்சு. சாமி கும்பிட்டாச்சு இனி அடுத்து வந்து கோயிலுக்கு தான் போறோம் ஸோ அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க பார்க்கலாம். ஸோ எல்லாரும் வந்து எங்களுக்கு கண்டிப்பா விஷ் பண்ணுங்க ஓகேவா டாடா பாய் நித்யா ஓ என்னால் முடிஞ்சது அவ்வளோ தாண்டி தேங்க்யூ என்ன இது ட்ரெஸ்ஸு புதுசாக பாரு ஓ நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ட்ரெஸ் தான் அப்பா வாங்கி கொடுத்தாரு நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க நல்லா இருக்குதானே தேங்க்யூ நல்லா இருக்காமா நல்லா இருக்காமா ஆமாம் ஆமாம் என்ன அது எனக்காக இன்னும் என்ன சொல்லுவாங்க நீ ஆசைப்படுறீதா நீ ஆசைப்படுறீதா தவறாஷா தவறாஷா உடச்சு பாரு உடச்சு பாரு இன்னும் வெயிட்டா இருக்கு உடச்சு பாரு என்னப்பா அம்மா என்ன சொல்லுங்க உடச்சு பாரு நீ என்ன சொல்லுது என்னம்மா எல்லாமே ஒரே மாயமா இருக்கு புரிஞ்சிருக்கும் இப்பயே என்ன இல்லை இல்ல ஒரே மாயமா இருக்கு அப்பா என்ன ட்ரெஸ் மா போனடி நீ அழுக்கு தந்துட போற போனு ஹாப்பியா நீ அழுகுறியா ஹாப்பியா அது எப்படி தன்னால் அழுகுறதுக்கு நான் இது வரைக்கும் இப்படி வாங்கல பார்த்து என்ன அழுகுற பிடிச்சிருக்கா
ரியல்மி தேங்க்யூ ஸோ மச். கட்டாச்சு கட்டாச்சு தம்பி ராவ் ரெக்கார்ட் ஆகுது ரெக்கார்ட் ஆகுது 20,000 அம்மாடி உண்மையாலுமே ஏன் வந்துருக்காங்க? இஎம்ஐ தலப்பா இஎம்ஐ தான் நமக்கு இந்த முடியலம்மா வேற முடியும் நமக்கு keep it up வந்துச்சு நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சது. நானும் அதை சரி பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். வாட்சா ஆமா. ஸ்மார்ட் கவனியா ஸ்மார்ட் வாட்ச் இல்ல, சாதா வாட்ச் தான். ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மாமா. தேங்க்யூ இந்த வருஷம் சர்ப்ரைஸ் வருஷம் செலவுள்ள வருஷம் தேவையுள்ள வருஷம் சரி, எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, என்னால எனக்கு முடிஞ்ச பட்ஜெட்ல வாங்கியிருக்கேன். என்ன கலர் இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. நீ கருத்து வாங்கிக்கிறேன் கருத்து வாங்கும்போது நான் வேலையை கட் பண்ணிட்டேன் என்னவா? வேலையை எவ்வளவு விலை சொல்லுங்க. 9,000 ஓ 9,000 ராங். அதான் சொல்லுங்க. 2,500 2,500 இல்ல ராங். அம்மா வேணா அவளும் நாங்க சொல்லி வாங்கினேன். கிரெடிட் காஸ்ட் அவளை பேர் இருக்குல்ல இந்த இருக்கு அமேசான் வாட்ச் பேர் இருக்குல்ல அவளை நாங்க சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணேன். ஃபாஸ்ட் ட்ராக் 2,200 ரூபா 4,000 எம்ஆர்பி 4,000 எம்ஆர்பி ஸோ ஆஃபர் ப்ரைஸ்ல வாங்கினேன். எவ்வளோ கெஸ் பண்ணுங்க. அம்மா பிளாக் சந்தனம் பிளாக் இருந்தாருமா ஸ்மார்ட் ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச்னா டிராவல் பண்ணும்போது சரி, ஃபோன் வந்து அதுலயே தெரியும். இதே யூஸ் பண்ணிக்கலாம். முன்ன வச்சிருந்தேன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எவ்வளவு நடக்குறாங்க எல்லாம் கவுண்ட் பண்ணி. ஒரு மாமாவோட வாட்ச் ரொம்ப நாசம் ஆயிடுச்சு. கலர் ஃபேட். இந்த பிபி பார்க்க அப்ப அதனால ரொம்ப நாளா வாங்கணும்னே நினைச்சிட்டு. தேங்க்யூ நிதி பரவாயில்ல எவ்வளோ எவ்வளோ எவ்வளவு சொல்லுங்க. 2,000 கரெக்டா? எவ்வளவு? 1728 28ல 68. அது எவ்வளோ சொல்லுவாள் பரவாயில்ல பிடிச்சிருக்கா? ஓகே தேங்க்யூ ஃபாஸ்ட் ட்ராக் போதுமா இப்போ வாரம் சர்ப்ரைஸ் புரியுதே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பிளெஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அன்றைக்கி ஒர்க்குக்கும் போகணும். ஸோ ஒர்க் ஸ்கிப் பண்ணாமல் நாங்கள் ஒர்க்குக்கு போயிடுவோம். ஏன்னா ஷாப்பில் நாங்கள் 2 பேர் தான், பின்ன இன்னொரு அண்ணா இருக்காங்க. ஸோ அதனால் அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ அப்பா அம்மா வரல, அம்மாவுக்கு பஞ்சாயத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, அப்பா ஒர்க் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் 3 பேர் தான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ஃபோன் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. நான் எதிர்கூட பார்க்கல, ஏன்னா என்னோடய ஃபோன் வந்துட்டு டிஸ்பிளே போயிடுச்சு. என்னென்னா ஒரு 3 தடவை டிஸ்பிளே போயிருக்கும். 3 தடவை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நான் எதிர்பார்க்கல, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஃபோன் கிடைக்கும்னு. ரொம்ப எமோஷ்னலான மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது ஃபோன் என் கையில் வந்துட்டு எனக்குன்னு கிடைக்கும் போது ஒரு அந்த மூமெண்ட் வந்து செம்மையாக இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு ஃபீலிங். ஸோ அவருக்கு வந்துட்டு நான் அண்ணாவை வச்சு, கடையில் உள்ள அண்ணாவை வச்சு நான் அவருக்கு ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன். ஸோ அதான் வாட்ச். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன ஃபோன் மாமா வாங்குனீங்க? ரியல்மி 14 ப்ரோ லைட்டு. ஸோ அந்த ஃபோன் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் பிக்ஸ்லாம் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம். இன்னும் மானந்தவாடி போகணும். ஸோ அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு நாள் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரே சர்ப்ரைஸாக குவியுது. அப்பா என்னன்னா ஒரு பக்கம் ட்ரெஸ் வாங்கி வச்சுருந்தாரு. இந்த ட்ரெஸ் அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. இதோட நான் வீடியோவில் பாருங்கள், முன்னாடி சாமி கும்பிட்ற வீடியோவில் நின்றுப்பேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ட்ரெஸ்ஸு, அவருக்கும் ட்ரெஸ்ஸு, எனக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. வந்துட்டு பின்ன இவரும் எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இவருக்கு ஏற்கனவே சர்ப்ரைஸாக வந்துட்டு 2 ட்ரெஸ்ஸு பின்ன என்னஸ்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ரீசெண்டாக ஒரு மேரேஜ் போயிருந்தோம் பார்த்தீங்களா, சண்டே. அப்போ அந்த மேரேஜ்க்கு ஒரு ஷர்ட்டும் இன்றைக்கி ஒரு ஷர்ட்டும் எடுத்து கொடுத்தேன். அப்போ அப்பா வாங்கி கொடுத்த ரெண்டு பேருமே அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு
அவரும் அப்பா வாங்கி கொடுத்த டிஷர்ட் போட்டுக்கிட்டாரு, நான் வந்து அப்பா வாங்கி கொடுத்த ஃப்ராக் வாங்கி போட்டுக்கிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்து 4 வெட்டிங் ஆனிவர்சரி வந்துருச்சு. அதில் இதாவது 4ஆமத்த வெட்டிங் ஆனிவர்சரி, 3 வெட்டிங் ஆனிவர்சரிலையும் நாங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு ஹாப்பியாகவே இல்லை. சர்ப்ரைஸ் இந்த அளவுக்கு வந்துட்டு எதிர்பார்த்தது கிடைக்கல. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஏன்னா எங்கள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். நாங்கள் 2 பேருமே அப்படி தான். நிறைய பேர் லைவ்லையும் கேட்குறது என்னென்னா, நீங்கள் வந்து லவ் மேரேஜான்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தா லவ் மேரேஜ் மாதிரி தான் இருப்போம். அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்போம். இந்த வருஷம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரே குஷியாக இருக்குது, மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு இதாயிடுச்சு இந்த வருஷம். ஸோ எப்போயுமே எல்லா வருஷமும் வந்து சாமி கும்பிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு இதாக இருப்போம். ஆனால் இந்த வருஷம் சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல மாமா. ஸோ நம்ம வந்து போகிற வழி எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து காலஸ்தை இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக பனி, மழை. காலையிலே நல்லா மழை வந்து பெய்துட்டுருக்கு. அப்போ அதனால் காரில் தான் போகிறோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நல்லா காடு உள்ள ஒரு கிலோமீட்டர் இருக்குமா நம்ம வீட்டிலேருந்து. இது ஃபுல்லாகவே வந்து காடு தான், ஃபாரஸ்ட் தான். ஸோ இது அடுத்து வந்து டவுனு வந்து 44 டவுனு தான் இதுக்கு அவங்ககிட்ட. ஸோ அப்பா இப்போ வருவாங்க, 44 தான் இருப்பாங்க. ஸோ அப்பா அப்படியே காமிக்கிறேன் நான். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு, ஒரு கப்புள்ஸ் வீடியோ பண்ணுறதுக்குலாம் செம்ம பிளேஸ் இது. ஆனால் வந்து டவர் இருக்காது இங்கே உள்ள. இருக்குமா, கொஞ்சம் கிடைக்கும். ஸோ வந்து சில இடத்துல கிடைக்காது. அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், போகிற வழி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இங்கே வந்து நாங்கள் நிறைய தடவை வீடியோ பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் வந்து டைமே இருக்காது இல்லை மாமா. ஸோ அதனால தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறது இல்லை. டவுன் வந்தாச்சு. இதான் அப்பா வராங்க பாருங்க. அப்போ இங்கே தான் வராங்க. ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய், நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஹாப்பி வெட்டிங் டே. தேங்க்யூப்பா. மானந்தவாடி டவுன் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் தம்பி கொண்டு போய் டே கேரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஷாப்புக்கு போவோம். ஆமாம் இல்லை சொல்லுங்கள். அப்புறம் லவ் யூ ஸோ மச் மாமா. ஸோ இதான் மானந்தவாடி பார்த்தோம் இருக்குது. மழையும் பெய்யுது. இப்போதான் எல்லா கடையும் ஓப்பன் பண்ணுறாங்க. டைம் இப்போ தானே ஆகுது. இந்த ஷாப்லாம் நல்லா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மெயின் டவுன் இதுதான் இல்லை மாமா. 3 ஜங்ஷன் பிரியுது இடம் இல்லை. கொஞ்சம் கீழே போகணும்ல. அது பஸ் ஸ்டாண்ட் அங்கே சொல்கிறேன்ல, நான் இங்கே சொல்கிறேன் நான். ஸோ இப்படி தான் நீங்கள் கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயிலுக்கு போவோம்? சிவன் கோயிலுக்கா? வடேரி சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நல்ல மழை. நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்கு இப்போ. ஆமாம், போன ஒரு வாரம் நல்லா கொஞ்சம் வெயில் இருந்துச்சுல்ல. ஆமாம், நல்ல வெயில் இருந்துச்சு. ஒரு வாரம் ஆமாம் அப்படி இல்லை. அப்படின்னா காலையில் கொஞ்சம் லைட்டாக ரிலீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் ரிலீவாக இருந்தால் பரவாயில்ல. இது ஓயாமல் நச்சன்னு பெஞ்சிட்ருக்கு. ஆனால் மனுஷரோட சுபாவம் எப்படி தெரியுமா? வெயில் அடித்தா வெயிலே அடிக்குதுங்க, மழை அடித்தா மழை தான் பெய்யுதுங்கிறோம், நச்சுன்னு பெய்யுதுங்க. ஓய்ந்தவனே சாய் வேணாம். சரிடா. கோயில் பக்கம் வந்துட்டோம். எஸ், இது வந்து கொஞ்சம் வந்துட்டு திறக்கில்லாத ரோடு இல்லை மாமா. இதா? ஸோ இது நேராக இப்படி போனால் எங்கே போகும்? இங்கேயா? ஏற்கனவே வந்திருக்கோம்ல. ஸோ இங்கே வந்து தம்பிக்கு நேர்ச்சர் போட்டிருந்து நம்ம நேர்ச்சியை செஞ்சுருக்கோம்ல தம்பி பிறக்குற டைமில். போன வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்ம அங்கே போயிருந்தோம். அதுக்கு முந்தின வருஷம் இங்கே தான் வந்திருந்தோம். தம்பி பர்த்டேக்கு இங்கே தான் வந்தோம். சிவன் கோயில் என்ட்ரன்ஸ் இந்த வழியாக தான் போகணும். நல்லா மழை பெய்யுது. போய் வீடியோ எடுத்துட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. அதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். உள்ள இப்படி தான் இருக்கும். அதனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே. என்னோடதா?
ரோஹிணி நட்சத்திரம். தம்பியோடது அஸ்தம். அத்தம். ஸோ நம்ம பேர் நட்சத்திரம்லாம் சொல்லி வந்துட்டு அர்ச்சனை நட்சத்திரம் வாங்கிக்கலாம். ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நல்ல பீஸ்ஃபுல்லான இடம். ஸோ அந்த நந்தி இருக்குது பார்த்தீங்களா, காதில் என்ன சொன்னாலும் நிறைவேறும். அப்படி தான் தம்பி பிறந்திருந்த டைமில் நம்ம வந்து ஒரு நேர்த்திக்கடன் போட்டிருந்தோம். நல்ல வரையாக நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா வந்துட்டு விளக்கு வாங்கி வைக்கிறோம்னு சொல்லி அதே மாதிரி இங்கே கொண்டு வந்து விளக்கு வாங்கி வச்சோம். சமையலாம் பண்ணிட்டாச்சு நல்லபடியாக. இப்போ வெளியில் வந்து உட்காந்தாச்சு. நல்லா ஜோனு மழை பெய்யுது. நல்லாயிருக்கு, கிளைமேட் நல்லாயிருக்கு. சாமி கும்பிட்டு வந்து வெளியில் உட்காந்துருக்கோம். இது உள்ள என்ட்ரன்ஸ் சாமி இருக்கும்ல, சாமி கும்பிட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இங்கே உள்ள கொஞ்சம் இயற்கையான காட்சிகள், அந்த கோயிலோட தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். അതെന്താ മനെ ആർക്കാ അതൊക്കെ അമ്മയ്ക്കാണോ? അയ്യോടാ, ஆசையா வாங்கி கொடுத்த மல்லிப்பூ வச்சாச்சு. எனக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் பூ வைக்க ரொம்ப பிடிக்கும். என்னோட பர்த்டேக்கும் சரி, என்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் சரி, மறக்காமல் பூ வாங்கிட்டு கொடுத்துருவாரு. தேங்க்யூ. பூ இஷ்டப்பட்ட மனே. ஓகே, லவ் யூ. இப்போ நேராக தம்பியை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் தான் விட போகிறோம். ஏன்னா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஸ்கூல் இங்கே தான் இருக்குது. செம்மையாக இருக்கும் ஸ்கூலை பற்றி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்கு சொல்லுங்கள். அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக, இன்டீரியல் ஒர்க்கும் சரி, உள்ளே சரி, அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கா? Say, ada.